ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி ஜாவாவில் கன்ஸ்ட்ரக்டர் பற்றி பார்ப்போம். கன்ஸ்ட்ரக்டருங்கிறது ஒரு ஸ்பெஷல் மெத்தட் சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது தானாகவே இன்வோக் ஆகிக்கும். இப்போ இந்த ப்ரோக்ராமில் டெஸ்ட்டுன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் 2 இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன், இன்டீஜர் ஏ, ஸ்ட்ரிங் பின்னு. ஓகேவா? இப்போ மெயின் கிளாஸில் என்ன பண்ணுறேன்னா, அந்த டெஸ்ட் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுன்னா, நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண உடனே கிளாஸில் இருக்கிற இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் எல்லாத்துக்கும் இன்டீஜர்னால் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிவிடும், ஸ்ட்ரிங்னா நல்லுன்னு இனிஷியலைஸ் பண்ணிவிடும். அதை நம்ம செக் பண்ணுறதுக்கு கீழே system.out.printlnல ஏவையும் பியும் பிரிண்ட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் வச்சு d.a t.bன்னு பிரிண்ட் பண்ணுறேன். நமக்கு அவுட்புட்டில் பாருங்கள் 0 நல்லுன்னு வரும். நம்ம ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது டெஸ்ட் t = நியூ டெஸ்ட்டுன்னு கொடுத்தா, அந்த நியூங்கிற வேர்டு எதுக்காக சொல்லியிருந்தேன், மெமரி அலோகேட் பண்ணுறது சொல்லியிருந்தேன். பக்கத்தில் எகெயின் கிளாஸ் நேம் ப்ராக்கெட்டோடு வருதில்ல, அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ ப்ரோக்ராம்குள்ளார நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இது இருந்தால் அதை எக்ஸ்பிளிசிட் கன்ஸ்ட்ரக்டர் சொல்லுவாங்க. நம்ம எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எழுதலைன்னா ஆட்டோமேட்டிக்காக இது இம்ப்ளிசிட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு ஓனாக எக்ஸ்பிளிசிட்டாக கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணால் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் நேம்லேயே இருக்கும். இப்போ என்னோடய கிளாஸ் நேம் வந்து டெஸ்ட்டா, அப்போ டெஸ்ட்டுனே கீழே இருக்கா, அதுக்கு பாருங்கள் ரிட்டன் டைப்லாம் எதுவுமே இல்லை, வாய்டு இன்ட்டு எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஆனால் அதில் பேராமீட்டர்ஸ் அக்செப்ட் பண்ணும். இப்போ வெறும் எம்டியாக ப்ராக்கெட் இருக்குன்னா இது வந்துட்டு நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லலாம். அதுவே ப்ராக்கெட்டில் ஏதாவது பேராமீட்டர் ரிசீவ் ஆச்சுன்னா அது பேராமீட்டரிஸ்டு கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லலாம். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இப்போ நம்ம அதர் மெத்தட்லாம் இருக்குல்ல, வாய்டு பிரிண்ட்லாம் இருக்குல்ல, அப்போ கிளாஸ்குள்ளார் எந்த மெத்தடாக இருந்தாலும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ டெஸ்ட்டுக்கு டீன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் t.printன்னு சொன்னால் தான் அந்த மெத்தட் வந்துட்டு ஒர்க் ஆகும். இப்போது கன்ஸ்ட்ரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதே தானாகவே இனிஷியலைஸ் ஆகிடுமா, அதனால் நம்ம ஸ்பெசிஃபிக்காக கால் பண்ண தேவையில்லை, இன்வோக் பண்ண தேவையில்லை. ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண உடனே தானாகவே அது ஒர்க் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, இப்போ வாய்டு பிரிண்ட் மெத்தடில் திஸ் இஸ் பிரிண்ட் மெத்தட்னு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன்னா அது வந்துட்டு அவுட்புட்டில் வரும் நம்ம கால் பண்ணால். ஆனால் டெஸ்ட்டுங்கிற கன்ஸ்ட்ரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஏவையும் பியும் பிரிண்ட் பண்ணுறேன், அப்போது 0 நல்லுங்கிறது நமக்கு அவுட்புட்டில் தானாகவே வரும். இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன், அவுட்புட்டில் பாருங்கள் 0 நல்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. அது கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து பிரிண்ட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் பிரிண்ட் மெத்தடுங்கிறது பிரிண்ட் ஆச்சு. ஓகேவா? இப்போ கன்ஸ்ட்ரக்டரில் கொடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆச்சுன்னு புரியுதா? தானாகவே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே இனிஷியலைஸ் ஆகிடும். அதனால தான் அதில் கொடுக்குற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தானாகவே அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிடுச்சு. நம்ம கீழே இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்கலாம், கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக்டு ஆட்டோமேட்டிக்லின்னு சொல்லிட்டு system.out.printlnல கொடுத்துட்டு அதையும் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? அப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது தானாகவே 2 ஸ்டேட்மெண்ட்டுமே பிரிண்ட் ஆகும். ஏபி வேல்யூ பிரிண்ட் ஆகும், அடுத்து கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக்டு ஆட்டோமேட்டிக்கலி ரெண்டுமே வந்துட்டு அவுட்புட்டில் வரும். இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன், அவுட்புட்டை பாருங்கள் 0 நல்லு, கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக்டு ஆட்டோமேட்டிக்கலி, திஸ் இஸ் பிரிண்ட் மெத்தட், மூணுமே பிரிண்ட் ஆகிருக்கா. அப்போது நம்ம வாய்டு பிரிண்ட் மெத்தட் மட்டும்தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணது கால் பண்ணுறோம். கன்ஸ்ட்ரக்டர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதே தானாகவே அது இன்வோக் ஆகிக்கும், அது தனியாக கால் பண்ண தேவையில்லை. ஓகேவா? இதுதான் கன்ஸ்ட்ரக்டரோட ஒரு ஸ்பெஷல். ஸோ நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் பார்த்துட்டோம், அதுதான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேராமீட்டரிஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் பார்ப்போம். ஓகேவா? இப்போது ப்ராக்கெட்குள்ளே சில வேல்யூஸை நம்ம பாஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டீஜர் வேல்யூவும் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவும் பேராமீட்டராக ரிசீவ் பண்ண போகிறேன். அதை வந்துட்டு system.out.printlnல பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ டெஸ்ட்டு கிளாஸுக்கு டீன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணேன்னா அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க் ஆகிடும். ஓகேவா? இப்போது செகண்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குல்ல, பேராமீட்டரிஸ் கன்ஸ்ட்ரக்டர், அதுக்கு வந்துட்டு நான் அந்த டைப்லேயே இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ டெஸ்ட்டு t2 = நியூ டெஸ்ட் ஆஃப், அது வந்து பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர்ங்கிறதுனால 2 வேல்யூஸை நான் பாஸ் பண்ணணும். ஒன்று வந்து இன்டீஜர் வேல்யூவும் இன்னொரு ஸ்ட்ரிங் வேல்யூவும். இது ரெண்டையும் வேல்யூவை பாஸ் பண்ணால் தான் இந்த பேராமீட்டரிஸ் கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆகும். ஓகேவா? இப்போ நான் 12, hello, அதாவது ஒரு இன்டீஜர் வேல்யூ ஸ்ட்ரிங்கையும் பேராமீட்டரை பாஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா அது அங்கே போயிட்டு கன்ஸ்ட்ரக்டரில் ரிசீவ் ஆகிட்டு அங்கே PQவாக அது பிரிண்ட் ஆகிடும். இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டுக்கு கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆகிடுச்சு, 0 நல்லு, கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆட்டோமேட்டிக் பிரிண்ட் ஆகிடுச்சா. செகண்ட் க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டுக்கு 12, helloன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக பிரிண்ட் மெத்தடை இன்வோக் பண்ணோம்ல, அதில் வந்துட்டு திஸ் இஸ் பிரிண்ட் மெத்தட் அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரே ப்ரோக்ராமில் 2 கன்ஸ்ட்ரக்டர் இருந்துச்சுன்னா இதை கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் சொல்லுவாங்க. இப்போ மேலே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, கீழே அடுத்த ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. அது நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், இது பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர். மெத்தட் ஓவர்லோடிங் பற்றி ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்துருப்போம். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சேம் நேம்லேயே நிறையா மெத்தட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம்.
அதில் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட், டைப் ஆஃப் ஆர்குமெண்ட், சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட் மட்டும் டிஃபர் பண்ணால் போதும். ஓகேவா? இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோ ஆர்குமெண்ட்டுங்கிறது ஒரு கன்ஸ்ட்ரக்டர், அடுத்து பெராமீட்டர் பாஸ் பண்ணால் அது ஒரு கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? அப்போது 2 கன்ஸ்ட்ரக்டர் சேம் கிளாஸ்லேயே நம்ம யூஸ் பண்ணோன்னா இட் இஸ் கால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்.